பாம்பு படம் தானே எடுக்கும். அப்படி நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக ஆமையா நாகலோக பட்டணத்தில் மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்துவார். கொண்டவனும் தேவியும் குணமுடனே எல்லைக்கு என்னை என பிரியா பூவு நல்ல நாரும் போல் பொருத்தமுடன் மன்மதனோரதியும் போல மனமகிழ்ந்து வீணையோ நாதம் போல வீணையோ விருப்பமுடு வாழ்வாரோ. அப்படி அப்படி வாழ்ந்தவரோ நாளையில நாகராஜனாக கண்ணி மன்னவனும் தேவியுமா அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையில ஆதி பராசக்தி பார்த்தா தலையெல்லாம் மனித ரூபம், உடம்பு மட்டும்தானே பாம்பு ரூபமா இருக்கு. அதோட முக்கிய அறிவிப்பு என்னன்னா, ஒரு வீட்டு சாய் ஒன்று யாராவது தவற விட்டிருந்தா அதை எடுத்து கொண்டாந்து வில்லு மேடையில் கொடுத்திருக்கார்கள். ஆனால் அந்த சாவியில மஞ்ச கலரு அந்த சாவியில ஒன்று தொங்க விட்டுருக்கு. அதனால யாராவது வீட்டு சாவியை தொலைத்திருந்தா அந்த சாய் வில்லு மேடையில் கொண்டாந்து கொடுத்திருக்கார்கள். உங்க சாவி வந்து நீங்க வாங்கி செல்லும்படி உங்களை விழா காமிட்டு தெரியப்படுத்துகிறார்கள். ஆமா, உங்க வீட்டுல உள்ள துறவுகோல் அப்படின்னா வீட்டு சாவி அதுல மஞ்சள் கலர்ல கீ சாவி கிடக்கு. நம்ம அக்கா தான் வந்த வாராவ தேடி உங்க உள்ளதா வீட்டை கதை உடைக்க கூடாதுல முடியும். அப்படி மண்பத்துக்குள் வாழ்ந்தா மகிமை இருக்காது என்று மகத்துவம் கிடையாது. தெய்வலோகத்து தட்சர்களை வரவழைத்து மாட மாளிகை கூட கோபுரத்தை கட்டி கொடுத்தார்கள். நாகராஜா நாகக்கண்ணிக்குமா? அந்த நாகராஜ நாகக்கண்ணிக்கு நாகலோகத்திலே மாட மாளிகை கூட கோபுரங்களோட இரு பேர்களும் வாழ்ந்து வருகின்ற பொழுது எழறையும் கோபுரமோ ஏழரையும் கோபுரமோ எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கணமா சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபம் மடப்பொழியா காவலர்கள் எவலர்கள் களஞ்சிய பொண்டரவி எங்கோ ஆனை கட்டும் ஜாவடியா அசைந்திருக்க குதிரை கட்டும் தாழ்வடமா கொட்டார சாவடியா. கோயிலுக்கு நிற்கக்கூடிய வாகனங்கள் பைக்கள் எல்லாம் கொஞ்சம் வாரமா எடுத்தபடி விழாக்கம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தார்கள். கோயிலுக்குள்ள நிற்கக்கூடிய வாகன பைக்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்துடும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தார்கள். வாழ்ந்து வரும் நாளையிலே நாகராஜ நாகக்கண்ணி சொத்தால குறைவும் இல்ல சுகத்தால தாழ்வும் இல்ல பாலால குறையும் இல்ல பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை மண்ணால குறையும் இல்ல மண்ணும் மனையால தாழ்வும் இல்ல ஐயா என்ன இருந்து என்ன செய்ய என்ன இருந்து என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை நமக்கு போடு போடு மாளிகை கூட கோபுரங்களோடு வாழ்ந்து வந்தாலும் எத்தனைதான் செல்வாக்கு இருந்தாலும் செல்வத்தின் சிறந்த செல்வம் என்ன செல்வம்? பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம் கனியிலே சிறந்த கனி என்ன கனிடா? ஏ என்ன கனி? கனியிலே சிறந்த கனி என்ன கனிப்பா?
மாங்கனியா மதுனினா மாங்கனி போய் சேர்ந்துட்டான். ஆமா, கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி. அப்படின்னா மதளக்கண்ணி சொல்லுவாங்க. பிள்ளை இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி கண்ணீர வடித்து கொண்டு என்கணவராஜ மன்னா ராஜா ராஜமாலா, என்கணவராஜ மன்னா ராஜமாலா, எஜமான ரஜகிளிய ராஜகேளியா, ஏ மன்னாதி மன்னவர மன்னவரா, மகுடமுடி ராஜ மன்னா ராஜமாலா, இதனாகலோக பட்டணத்தில் பட்டாணாதி அவளுக்கு சொத்திருந்து என்ன செய்ய என்ன ஜெயா, சுகமிருந்து அது செய்ய ஜெயா, மண்ணிருந்து என்ன செய்ய என்ன ஜெயா, மனையிருந்து அது செய்ய யாரு ஜெயா, பொன்னிருந்து என்ன செய்ய என்ன ஜெயா, பொருள் இருந்து அது செய்ய யாரு ஜெயா, பிள்ளை ஒன்று நமக்கு இல்ல என் கணவா ராஜமன்னா இனி மலடி மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுவார்கள் இரிசி மலடி என்று இரிசி மலடி என்று நம்மளை இனத்தார்கள் அதுதாரே. அதே போடு போடு எனதனமல்லா. என் மலடி வட்டம் மாறுவதப்போ மக்களோடு சேர்வதப்போ இரிசி வட்டம் இனத்தாரோடு சேர்வதப்போ என் சாமி மன்னவர நான் தான மலடானே நாட்டில் வேறு மலடில்லையோ ஹலோ நாட்டாம